வணக்கம். அரசியல் A to Z. பரந்தூர் விமான நிலையம் ஏன் தேவையில்லை? இந்த காணொலியை பார்த்த பிறகு தேவையா இல்லையா என்பதற்கு நீங்களே முடிவு சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விமான நிலையங்களை பத்தி அடிப்படை தகவலை நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேணும். உலகத்துல முதல் விமான நிலையம் காலேஜ் பார்க் ஏர்போர்ட், மேரிலாண்ட், அமெரிக்க நாட்டில் இருக்கு. துவங்கப்பட்ட வருடம் 1909. இந்தியாவில் முதல் விமான நிலையம் ஜுஹு ஏரோட்ராம் மும்பையில் மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1928 துவங்கப்பட்டது. இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 166 செயல்பாட்டில் உள்ள விமான நிலையங்கள் இருக்கு. அதில் சர்வதேச விமான நிலையம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 36. தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 விமான நிலையங்கள் கணக்கில் இருக்கு. ஆனால் அதில் செயல்படாத விமான நிலையங்கள் 3. அது வேலூர், தஞ்சாவூர், நெய்வேலி. அது இல்லாமல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி போன்ற 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. மாநில அரசு விமான நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர், நெய்வேலி போன்ற 2 விமான நிலையம் இருக்கு. அதே மாதிரி சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, வேலூர் போன்ற 4 உள்நாட்டு விமான நிலையங்கள், மொத்தம் 10. தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்கள்ல பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் லாபத்தில் செயல்படுது. திருச்சி, மதுரை லாப நஷ்டம் இல்லாமல் செயல்படுது. சேலம் மற்றும் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 2 விமான நிலையங்கள் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஒசூர் விமான நிலையம் அரசு தனியார் விமான நிலையம். இந்தியாவில் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் பார்த்தா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி. வருஷம் 2025-26 7,87,1971 பேசஞ்சர்கள் அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. பரப்பளவில் 2வது இடம். 5106 ஏக்கர் நிலப்பரப்பில் பரவி இருக்கு. நிலப்பரப்பு அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலிடத்தில் உள்ள விமான நிலையம் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம், ஹைதராபாத், தெலுங்கானா. 5500 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேம்பகோடா விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் 4008 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கு. 2025-26 பேசஞ்சர் 4,50,17,324 பேசஞ்சர் அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை பரபரப்பான விமான நிலைய வரிசையில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. வருஷம் 2025-26 2,30,17,324 பயணிகள் பயணம் செஞ்சிருக்காங்க. நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா 1301 ஏக்கர் நிலப்பரப்பு 15வது இடத்துல இருக்கும். ரன்வே விமான ஓடுதளம், அதாவது 3661 மீட்டர் ஒரு ஓடுதளம், 2890 மீட்டர் ஒரு ஓடுதளம், அதாவது 9500 அடி ஒரு ஓடுதளம், 12,011 அடி மற்றொரு ஓடுதளம் நீளம் இருக்கு. சென்னை விமான நிலையம் கொள்ளளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருஷம் கெப்பாசிட்டி 35 மில்லியன், அதாவது 3.5 கோடி வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டி இருக்கு. சென்னை விமான நிலைய கொள்ளளவு இவ்வளவு இருக்கு. டெல்லி போட்டி போட்டோம்னா சென்னைக்கு நம்ம பேசஞ்சர் வருது டெல்லிக்கு முக்காப்புல நமக்கு 29% தான். நம்ம சென்னை பக்கத்தில் 70-80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற விமான நிலையங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் விமானப்படை, ஆவடி விமானப்படை, அரக்கோணம் கடற்படை விமானப்படை நிலையம் இருக்கு. இது போன்ற 3 விமான போக்குவரத்து பக்கத்தில் இருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கும். விமான நிலையம் உருவாக்குறதுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன? 1. ஒரு விமான நிலையம் உருவாக்க நிலம் மற்றும் வான்வெளி அமைப்பு இருக்கணும். 2. பொருத்தமான காற்று வீசும் திசைக்கு ஏற்ப ஏற்ற இறக்க வேண்டும். 3. ஓடுபாதை, அதாவது ரன்வே 3600 மீட்டர் வளத்திலிருந்து 5000 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கணும். 4. ஓடுபாதையிலிருந்து விமானம் நிறுத்தப்படும் இடத்துக்கு போய் வரத்துக்கு பிரத்யேக பாதைகள் இருக்கணும். 5. முனைய கட்டிடம், அதாவது டெர்மினல் பில்டிங் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கணும். 6. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை, அதாவது ATC, ஏரோ டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த நிர்வாகம் நல்லா இருக்கணும். 7. பாதுகாப்பு மற்றும் அவசர பிரிவு, அதாவது பாதுகாப்பு அவசர பிரிவுனா ஃபயர் ஸ்டேஷன் இருக்கணும், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கணும். 8 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு அனுமதிகள் வாங்கணும், அதாவது DGCA, அப்புறம் AI, அப்புறம் இன்டர்நேஷனல் இதெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். 9. சாலை இணைப்பு, அதாவது சாலை இணைப்புன்னு சொன்னால் பேருந்து, ரயில், மெட்ரோ, பொது போக்குவரத்து, அதாவது டாக்ஸி, கார், ஆட்டோ அந்த மாதிரி வாகனங்கள்லாம் இணையிற மாதிரி இருக்கணும். 10வது பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பாருங்களேன். 1. சர்வதேச விமான நிலையம், 2. உள்நாட்டு விமான நிலையம், 3. கார்கோ விமான நிலையம், 4. பொது போக்குவரத்து, ஜெனரல் ஏவியேஷன் அப்படிம்பாங்க, 5. ரிலீவர் ஏர்போர்ட், அதாவது
ரிலிவர்னா ஏதாவது பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது. 6 பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை விமான நிலையம், இந்த ஏர்ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் கோஸ்ட் கார்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம். 7 வந்து பார்த்தீங்கன்னா தனியார் விமான நிலையம், தனியார் சொந்தமாக அவங்களுக்காக உருவாக்கி அரசுகிட்ட பர்மிஷன் வாங்கி அரசு அதிகாரிகளை வச்சு செயல்படுத்துறது, அதுக்கு தனியார் விமான பிரைவேட் விமான நிலையம். அடுத்து நாம பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பத்தி பார்க்கலாம். சென்னை 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிரீன்ஃபீல்டு பசுமை வெளி விமான நிலையம் 32,000 கோடி செலவுல 5,475 ஏக்கர்ல இருந்து 5,700 ஏக்கர் நிலப்பரப்புல வருஷம் 10 கோடி பயணிகளை கையாளக்கூடிய அளவுல வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் பறவைகள் இருப்பிடம், நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 13 கிராம மக்களுடைய வாழ்வாதாரங்கள், இயற்கை அழகு, பசுமை மிகுந்த காடுகளை அழிச்சு உருவாக்க திட்டமிடப்பட்ட பரந்தூர் விமான நிலையம். பசுமையை அழிப்பதற்கு பேர் தான் வந்து கிரீன் காரிடார் எக்ஸ்பிரஸ்வே, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, பசுமை தேசிய நெடுஞ்சாலை, பசுமை வழித்தடம், பசுமை வெளி விமான நிலையம். இந்த விமான நிலையத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பரந்தூர், வளத்தூர், நெல்வாய், தண்டலம், பொளவூர், மடப்புறம், ஏகனாபுரம், தக்கம்மாபுரம், சிங்கலிப்பாடி, மகாதேவி மங்கலம், குணகாரம்பாக்கம், இடையார்பாக்கம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சுற்றி உள்ள கிராமங்களோடு சேர்த்து 20 கிராமங்கள் பாதிக்குது. விமான நிலையம் அறிவிச்ச பிறகு ஊழல்வாதி, பண முதல, அரசியல்வாதி, தொழிலதிபர், அரசு அதிகாரிங்க, கட்டுமான நிறுவனங்கள் பல 1000 ஏக்கர் நிலங்களை வாங்கி குவிச்சிட்டாங்க. இதெல்லாம் விமான நிலையம் திட்டமிடறதுக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பல நூறு நன்மைகளை பட்டியலிட்டு விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்ல, எல்லாம் உள்நோக்கம். ஒரு விமான நிலையம் கட்ட துவங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, விமான நிலைய இடைவெளி, அதாவது ஒரு விமான நிலையத்துக்கு இன்னொரு விமானத்துள்ள இடைவெளியை பார்க்கணும். சென்னை விமான நிலையமும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. லாபம் கிடைக்குமா, நஷ்டம் ஏற்படுமா அப்படின்றத பார்க்கணும். 2, இவ்வளவு பெரிய விமான நிலையம் பரந்தூர்ல தேவையா நமக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. 3, இந்தியாவில் பெரிய விமான நிலையம் பார்த்தா ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத்ல 5,500 ஏக்கர் நிலப்பரப்புல 4,260 மீட்டர் லென்த்ல ரன்வே உள்ள விமான நிலையம் அது. 2வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெல்லி 5,106 ஏக்கர் நிலப்பரப்புல ரன்வே லென்த் பாத்தீங்கன்னா 4,430 மீட்டர். 3வது பாத்தீங்கன்னா பெங்களூர் 4,008 ஏக்கர் நிலப்பரப்புல ரன்வே பாத்தீங்கன்னா 4,000 மீட்டர். 5, அதாவது நம்ம சென்னை பாத்தீங்கன்னா 15வது இடத்துல வருது நிலப்பரப்புல 1,300 ஏக்கர். அதே மாதிரி இப்ப பரந்தூர் தேர்வு செய்யப்பட்ட விமான நிலையம் பாத்தீங்கன்னா 5,746 ஏக்கர், கிட்டத்தட்ட 5,200 மீட்டர் லென்த்ல வந்து ரன்வே பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சென்னை விமான நிலையத்தோட வருட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 35 மில்லியன், அதாவது 3.5 கோடி. வருஷம் 2025-26 பார்த்தீங்கன்னா 22,30,17,324 பேசஞ்சர் வந்து சென்னையிலிருந்து அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. சென்னை விமான நிலையம் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. இன்னும் 15-20 வருஷத்துக்கு போதுமான இந்த விமான நிலையம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னை விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் இரண்டும் செயல்பட்டா துவங்கினா 2 விமான நிலையம் நஷ்டம் ஏற்படும். நிர்வாக செலவு குறையாது, அதிகமா கூடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருச்சி, மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமா ஆன பிறகு பயணிகள் கணிசமா குறைஞ்சிட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் மேலேயும் சென்னை வர பேசஞ்சர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாநில நிலப்பரப்பு, மாநில நிலங்களோட சேதாரத்தையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா மற்ற மாநிலங்கள்கிட்ட வந்து நிலங்கள் அதிகமா இருக்கு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிக குறைவான நிலப்பரப்பு, 1,30,30,058 சதுர கிலோமீட்டர் இருக்கு. மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கும், கிட்டத்தட்ட 8 கோடி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலே அதிகமான தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் எப்படின்னு சொன்னா நமக்கு வந்து சீபோர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, நமக்கு உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு இங்கேருந்து கொண்டு போகிற மெட்டீரியல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால வந்து எப்பயுமே கடற்கரை ஓரத்தில் தான் தேடுவாங்க. கேரளா பக்கம் போக முடியாது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி, அங்கெல்லாம் வந்து நமக்கு வேர் ஹவுஸ்லாம் கட்ட முடியாது.
எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து குறி வைக்கிறதுக்கு மெயின் காரணமே, யாரும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனோட எண்ணமும் வந்து தமிழ்நாடு தான். அதனால வந்து நம்மளை தேடி தான் வருவாங்க. பீகார், மேற்கு வங்காளம், கேரள மக்கள் வெளிநாடுகளுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் வேலை தேடி போவதற்கு காரணம் அவர்களுக்கு நிலப்பரப்பு, வாழ்வாதாரம் இல்லாததுதான் முக்கிய காரணம். உடான் திட்டம் 2016 हवाई चप्पल पहनने वालों को हवाई जहाज में यात्रा, उड़े देश के आम नागरिक ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். இந்த திட்டம் 21 அக்டோபர் 2016 துவங்கப்பட்டது. அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த திட்டம் அடிப்படை ஆய்வு எதுவும் செய்யாமல் உருவாக்கப்பட்ட ஆடம்பர திட்டம். உடான் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட விமான நிலையங்கள் 97% தோல்வியடைந்து பொருள் இழப்பு ஏற்படுத்தியது, நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு பதிலாக ஹெலிகாப்டர் உடான் திட்டம் நன்மை தரும். ஒரு ஹெலிபேட் 10 பணியாளர்கள் போதுமானது. ஒரு விமான நிலையம் லாபத்தில் செயல்பட அடிப்படையில் 200 கிலோமீட்டர் முதல் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். 2 மக்கள் பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, சுற்றுச்சூழல், இணைப்பு இல்லாத பகுதி, கார்கோ பகுதி கூடுதலாக இருக்க வேண்டும். பயணிகள் இல்லை என்றால் பொருட்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு விமானத்தில் 200 முதல் 300 கிலோமீட்டர் பயணம் செய்ய சுமார் 5 மணி நேரம் அதற்கு மேல் செலவு செய்ய வேண்டும் ஏற்படுகிறது. பயணிகள் புறப்படும் இடம், செல்லும் இடம் வாடகை வாகனம் தேவையுள்ளது. ஆகவே சொந்த வாகனத்தில் இல்லையேல் வாடகை வாகனத்தில் 3000 ரூபாய் செலவில் சுதந்திரமாக பயணம் செய்து விடலாம். ஆகவே திட்டம் நாட்டின் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். நாடு முழுவதும் 95 விமான நிலையங்கள், ஹெலிபோர்டுகள், நீர்வழி விமான நிலையங்கள், இணைப்பு 679 வழித்தடங்கள். இன்றைய உண்மை நிலை என்ன? எல்லாம் தோல்விதான், வேறு ஒன்றும் இல்லை. பரந்தூர் விமான நிலையம் சரியாக ஆய்வு செய்து பார்த்தபோது இது தேவையற்ற ஒன்றாகத்தான் தெரிகிறது. விமான நிலையம், இதன் லாபம் சில அரசியல்வாதிகள், சில தொழிலதிபர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இது தேவையற்ற ஒன்று என்று முடிவு செய்துள்ளோம். மேலும் அரசியல் அறிவியல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.